அன்பின் பரலோக நித்திய பிதாவே, எங்கள் இரட்சகரே, சோஸ்திரமப்பா. உம்முடைய கிருபையால் எங்களை இந்த மாலை பொழுதில் ஒன்று சேர்த்து கூட்டியமைக்காக உமக்கு மேலான நன்றியை தெரிவிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மேன்மையானவர் என்பதை நாங்கள் இந்த எபிரேய நூலிலிருந்து நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். நீர் எங்களை பரிசுத்த வாழ்வுக்கு அளிக்கின்றீர் அப்பா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர். ஆனால் நாங்கள் இந்த உலக பாவ வாழ்விலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நீர் இந்த உலகிலிருந்து எங்களை வேறு பிரிக்கப்பட்டவர்களாக எங்களை பிரித்தெடுத்து நாங்கள் நீதியின் வஸ்திரத்தையும் இரட்சிப்பின் சால்வையும் உடுத்தி கொண்டவர்களாய் வாழ எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர் மனிதனை படைத்ததின் நோக்கம், இவ்வுலகத்தில் பிரவேசித்ததின் நோக்கம், சிலுவை சாவை நீர் ஏற்றுக்கொண்டதின் நோக்கம், அந்த சிலுவையில் நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதையெல்லாம் அறியாமல் வாழும் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. உம்முடைய இலக்கும் எங்களுடைய இலக்கும் ஒன்றாக இணைந்து நாங்கள் அந்த பரம வீட்டிலும் உம்மோடு இணைந்து வாழ எங்களையே தயார்படுத்த எங்களை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா. இன்றைய வேத பாடத்தை நீர் ஆசீர்வதியும். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் உம்முடைய பொறுப்புள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர்கள் இந்த கடிதம் செய்தி 16. இன்று நாம் ஆய்வதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி அதிகாரம் 5 வசனங்கள் 11 முதல் 14 முடிய. இந்த பகுதியில் ஆசிரியர் வலியுறுத்தும் காரியம் 3வது எச்சரிக்கை, ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த எபிரேய கடிதத்தின் ஆசிரியர் விளக்க உரையையும் மதியுரையையும் மாற்றி மாற்றி எழுதுகிறார். முதலாவது தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியை விளக்க உரையாக தருகிறார். பிறகு தேவனுடைய மக்களுக்கு ஒரு மதியுரை அல்லது அறிவுறுத்தல் ஒன்றை தருகிறார். நான் இங்கே 3வது எச்சரிக்கை என்று எதிர்மறையாக போட்டிருந்தாலும் கூட நீங்கள் அதை அறிவுறுத்தல் அல்லது மதியுரை என்றுதான் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் எச்சரிக்கை என்பது எதிர்மறையானது. ஆனால் அறிவுறுத்தல் மதியுரை என்பது அதில் எச்சரிக்கையும் இருக்கும், ஊக்குவிப்பதும் இருக்கும். எக்ஸார்டேஷன் என்பது எப்போதுமே எதிர்மறையாக எச்சரிப்பது மட்டுமல்ல, நேர்மறையாக தேவனுடைய மக்களை ஊக்குவிப்பதும் அதில் அடங்கும். இந்த பகுதிக்கு முந்தின பகுதியிலே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 முடியுள்ள வசனங்களிலே பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தகுதிகளை பற்றி நாம் பார்த்தோம். அதில் கடைசி பகுதியில் உள்ள ஒன்றை கோடிட்டு காட்டிவிட்டு நான் இன்றைய பகுதிக்கு போக விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே இதுவரை நாம் பார்த்த இந்த ஏறக்குறைய 5 அதிகாரங்களின் ஒரு ரெவியூ, ஒரு மீள் பார்வையை பார்த்தோம். அதில் முக்கியமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த பணிவிடையில் அல்லது செய்து கொண்டிருக்கின்ற பணிவிடையில் அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக செய்கின்ற பணிவிடை அடங்கும். அது முதன்மையானது, அது மேலானது. இதை கோடிட்டு காட்டுவதற்காக கடந்த வாரத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் மேற்கோளாய் காட்டினோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறவர், கிறிஸ்துவே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், கிறிஸ்துவே நமக்காக வேண்டுதலும் செய்கிறவர். ஏன் இதை நாம் கோடிட்டு காட்டுகிறோம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தவர் என்பது நாம் அறிந்தது. அவர் உயிர்த்தெழுந்தவர் என்பதும் நாம் அறிந்தது. அவர் தேவனுடைய வலப்பக்கத்தில் ராஜாதி ராஜாவாய் அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதும் ஓரளவுக்கு நாம் அறிந்ததுதான். சொல்வது ஓரளவுக்கு அறிந்தது. அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய ராமிபிகேஷன்ஸ், அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் குறைந்தபட்சம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தவர், ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்தவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர் என்பது தெரியும். ஆனால் பொதுவாக தேவனுடைய மக்கள்
அவ்வளவு கவனம் செலுத்தாதது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியர். இந்த அவருடைய பணிவிடை தேவ மக்கள் பொதுவாக கவனம் செலுத்தாத ஒன்று. எபிரேயர் எழுதின கடிதத்தின் ஆசிரியர் அதுதான் அவருடைய முதன்மையான செய்தி. வருகின்ற நாட்களை நாம் பார்ப்போம். இந்த கடிதத்தின் மைய பகுதியாகிய 7, 8, 9, 10 அதிகாரங்கள், 4 அதிகாரங்கள் எதை பற்றி பேசுகின்றன? ஆண்டவராகிய இயேசு நம் பிரதான ஆசாரியராய் பணிவிடை செய்கிறார். ஒருவேளை பல வாரங்கள் நாம் இந்த கடிதத்தை ஆராய்ச்சி செய்கிறோம், ஆய்வு செய்கிறோம், படிக்கிறோம், பல்வேறு காரியங்களை பற்றி நாம் உரையாடுகிறோம். சில காரியங்கள் ஞாபகத்தில் இருக்கும், சில காரியங்கள் ஞாபகத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒன்றை நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் கடிதம் முதன்மைப்படுத்துகிற, ஹைலைட் பண்ணுகின்ற, வலியுறுத்துகின்ற, முன்வைக்கின்ற செய்தி ஆண்டவராய் இயேசு தேவனுடைய மக்களுக்காக பிரதான ஆசாரியராக பணிவிடை செய்கிறார். பிரதான ஆசாரியனுக்குரிய தகுதிகள் 2 என்று பார்த்தோம். ஒன்று, அவன் மானிடத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான், மானிடத்தோடு அவன் ஒன்றித்துக் கொள்கின்றான். ஆனால் அவன் மானிடத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டால் மட்டும் போதாது. தேவன் அவனை அழைத்து, தேவன் அவனை நியமிக்க வேண்டும், தேவன் அவனை கனம் பண்ண வேண்டும். அதே போல கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு இந்த 2 தகுதிகளை உடையவராக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராக அமர்த்தப்பட்டார், நியமிக்கப்பட்டார், பட்டம் சூட்டப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் மானிடத்தோடு தன்னை ஒன்றித்துக் கொண்டு, தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, எந்த அளவுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால், மானிடத்தோடு அவர் உடன் பரிதவிக்கிறவராயிருக்கின்றார். நாம் தவிக்கும் போது அவர் பரிதவிக்கின்றார், நாம் தவிக்கும் போது அவர் உடன் தவிக்கின்றார். ஆகவே அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக பணிவிடை செய்கின்றார் என்பதனுடைய பொருள், எங்கோ நமக்கு தொடர்பில்லாத ஒரு பழைய ஏற்பாட்டு முறையிலான பலிகளையும் காணிக்கைகளையும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றார், வெகு தூரத்தில் நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. நாம் தவிக்கும் போது அவர் உடன் தவிக்கின்றார், நாம் உணரும் போது அவர் உடன் உணர்கின்றார், நம்மை ரட்சிக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். மனிதனாய் பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் அவர் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கதறுதலோடும் கண்ணீரோடும் ஏறெடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே என்று வேதம் கூறும்போது, எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்திலே அவர் பூமியில் இருந்த நாட்களிலே என்று பொருள்பட அது கூறுகின்றது. அந்த நாட்களிலே அவர் மனிதனாக இருந்தார், இப்பொழுது அவர் மனிதனாக இல்லை என்ற அர்த்தத்தில் இது கூறவில்லை. அவர் அப்பொழுதும் மனிதன்தான், இப்பொழுதும் மனிதன்தான். ஆனால் அப்பொழுது மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார், இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட மனிதனாக பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் அவர் வாழ்கின்றார். கதறுதலோடும் கண்ணீரோடும் அவர் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஏறெடுத்தது கெத்செமனே தோட்டத்தில் மட்டுமல்ல, அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் அவர் கதறுதலோடும் கண்ணீரோடும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஏறெடுத்தார். மனிதன் என்ற தளத்திலே, மனிதன் என்ற தளத்திலே மனிதனுடைய எல்லா பலவீனங்களுக்கும் அவர் உட்பட்டவர். ஆனால் ஒரு பலவீனத்திற்கு கூட அவர் ஆட்படவில்லை. பலவீனத்திற்குட்பட்ட மனிதன் ஒரு படி தாண்டி அது பாவமாக மரணமாக ஆகிவிடக் கூடாது என்றால் அவன் கதறுதலோடும் கண்ணீரோடும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஏறெடுக்க வேண்டிய நிலையில் மனிதன் வாழ்கின்றான். அப்படிப்பட்ட பலவீனங்கள் உள்ளவன் மனிதன். அதை மீறி பிதாவின் சித்தத்துக்கு அவர் தம்மை கையளித்தார், ஒப்புவித்தார். இந்த பிரதான ஆசாரியர் காணிக்கைகளையும் பலிகளையும் மட்டும் ஏறெடுக்கவில்லை, அவர் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஏறெடுத்தார். 5 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம். மனிதருடைய பாடுகள் தேவனுக்கு தெரியும். அவர் மனிதனை உண்டாக்கினவர், மனிதனை படைத்தவர். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்ஜெக்டிவாக, புறம்பாக மனிதனுடைய பாடுகளை பற்றி தெரிந்தவர் மட்டுமல்ல, உள்ளாக அனுபவத்தில் உற்றறிந்து மனிதனுடைய பாடுகளை அவர் அறிந்தவர். இங்கே ஒன்றை நான் ஒரு வேறுபாட்டை மிக தெளிவாக சுட்டிக்காட்ட வேண்டும். பொதுவாக மனிதர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட உரையாடல் உண்டு, நல்லா பட்டு தெரிஞ்சுக்கிறட்டு, பட்டாத்தான் தெரியும் என்று. எனவே இந்த எபிரேயர் 5:8 வாசிக்கும் போது அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்றால், அவர் பட்டு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார் என்பதல்ல அதனுடைய பொருள். கிரேக்க தத்துவ ஞானிகள் நடுவிலே இப்படிப்பட்ட ஒரு சொல்லாடல் உண்டு, மத்தேயின் பத்தேயின், லேர்னிங் இன் சஃபரிங். பத்தேயின் என்றால் சஃபரிங், பாடுகள். மத்தேயின் என்றால் லேர்னிங், பாடுகளில் பாடம் படிப்பது. அதை நாம் எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு பாடுகள் நம் பாடங்கள் என்று சொல்லலாம்.
நிச்சயமாக பாடுகள் மூலமாக, துன்பங்கள் மூலமாக, துயரங்கள் மூலமாக நாம் கற்கின்றோம் என்பது உண்மைதான். ஆனால் மனிதர்கள் பாடுகள் மூலமாக கற்பதற்கும் மனித குமாரன் பாடுற்று கற்றார் என்பதற்கும் ஒரு பெருத்த வேறுபாடு உண்டு. மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தவறுகள் செய்து அதனால் பாடுகள் படுகின்றார்கள். பாடுகள் பட்டு பிறகு அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தேவனுக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததன் விளைவாக அவர் பாடுகளை உற்றார். இந்த வேறுபாடு நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் கீழ்ப்படியாததால் பாடுகள் படுகிறோம், அவர் கீழ்ப்படிந்ததால் பாடுகள் பட்டார். நாம் கீழ்ப்படியாததால் பாடுகள் பட்டு கற்றுக்கொள்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என்று. அவர் கீழ்ப்படிந்து பாடுகள் பட்டு அவர் கற்றுக்கொண்டார் தேவனுடைய சித்தம் நன்மையும் பிரியமானதென்று. சித்தம் செய்ய வருகிறேன் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, ஏதோ ஒரு கருகலான இடங்களிலே அவர் பாடுகள் பட்டார் அல்ல கீழ்ப்படிந்து பாடுகள் பட்டார் என்பதல்ல. குறிப்பிட்ட அவர் மனிதனாக, ஊனுருவாக்கப்பட்ட மனிதனாக குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே அவர் கீழ்ப்படிந்து பிதாவுக்கு கீழ்ப்படிவதன் விளைவாக வரும் பாடுகளை அவர் பட்டு அவர் கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை அனுபவத்தின் மூலமாய் அவர் கற்றுக்கொண்டார். தேவனுக்கு உண்மையாயிருப்பதும் கீழ்ப்படிவதும் சோதிக்கப்பட்டன, பரீட்சிக்கப்பட்டன. எந்த அளவுக்கு? பாடுகளின் உச்சகட்டமாகிய மரணம் என்ற பாடு நேரிடும் அளவுக்கு அவருடைய கீழ்ப்படிதல் பரீட்சிக்கப்பட்டது. பிலிப்பியன் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். அவர் தம்மை தாழ்த்தினார். எதுவரை தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது மரணம் என்கின்ற பாடே நேரிடுவதாயிருந்தாலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து இடதுபுறம் வலதுபுறம் சாயவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் பணியை செய்து முடித்தது மட்டுமல்ல, அவர் நமக்கு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் உள்ளார். எப்படி ஒரு மனிதன் பாடுகளின் மூலமாய் மகிமைக்குள் கொண்டு வரப்படுகிறான் என்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளார். அவர் சூழ்நிலைகளில் பரீட்சிக்கப்பட்டு பாடுபட்டது போல நாமும் நம் சூழ்நிலைகளில் பரீட்சிக்கப்பட்டு பாடுகள் படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவு மகிமையாக இருந்தது போல இன்று அவருடைய அடிச்சுவடுகளில் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதல் மூலமாக வருகின்ற பாடு இருக்கிறது இல்லையா, அது தேவனுக்கு பிரியமானது. கீழ்ப்படியாததால் வருகின்ற பாடுகள் பட்டு தேவனிடத்தில் வேண்டுதல் கண்ணீரோடும் கதறுதலோடும் வேண்டுவது வேறு. கீழ்ப்படிந்து அதன் மூலமாக நாம் தேவனுடைய மகிமைக்குள் கொண்டு வரப்படுகிறோம். பாடுகள் கீழ்ப்படிதல் தாங்கும் திறன் மூலம் அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய் மாறினார். அப்படி பாடுகள் பட்டு கீழ்ப்படிதலை கற்றதன் விளைவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூரணராக்கப்பட்டார். இது ஒரு விந்தையான ஒரு செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் பூரணராக்கப்பட வேண்டும்? பெர்ஃபெக்ட் அல்லது செம்மைப்படுத்தப்பட வேண்டும்? அவர் ஏற்கனவே பூரணர் தான். கடந்த நித்தியம் தொடங்கி இயேசு பூரணர், இயேசு செம்மையானவர் தான். ஆனால் அனுபவத்தை பொறுத்தவரை அது குறைவானது. அவர் மனிதருடைய கதறுதலோடும் கண்ணீரோடும் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் செய்கின்ற அனுபவம் அந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் பெற்றார். தேவனுக்கு பயபக்தியோடு பணிந்தடங்குகிற அனுபவம் அவர் பூமியில் வாழ்ந்த போது பெற்றார். சிலுவை மரணம் பூமியில் வாழ்ந்த போது பெற்றார். சிலுவையின் மரணத்தை பெற்ற போதும் அந்த மரணத்தின் புலத்தில் இருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அவர் பூமியில் வாழ்ந்த போது பெற்றார். பரமுயர்தல் அவர் பூமியில் வாழ்ந்த போது பெற்றார். இப்படி கிறிஸ்து மகிமைக்குள் நடத்தப்படுகிற தம் மக்களுக்கு ரட்சிப்பின் அதிபதி அல்லது களபதி அல்லது முன்னோடியாக பாடுகள் மூலமாக பூரணப்படுத்தப்பட்டார். அவர் நம்முடைய நித்திய ரட்சிப்பின் மூல காரணர், முன்னோடி ஆனார் என்று எபிரேயர் 5:9 வாசிக்கின்றோம். இந்த பாகம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடியமுள்ள பாகம் பகுதி எப்படி முடிகிறது என்றால், அவர் ரட்சிப்பின் முன்னோடியாக, ரட்சிப்பின் அதிபதியாக, ரட்சிப்பின் களபதியாக அவர் மாறிவிட்டார். இப்போது அவர் ரட்சிப்பை தருகின்றார். யாருக்கு தருகின்றார்? கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தருகின்றார். ரட்சிப்பின் செய்தியை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள், எபிரேயர்கள், அவரிடத்தில் அவிசுவாசம் காணப்பட்டது அல்லது நற்செய்திக்கு கீழ்ப்படியாமை காணப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் தேவனுடைய அவர் ஓய்வுக்குள் நுழைவதில்லை. நாமும் கூட அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் காணப்படும் என்றால் தேவனுடைய முடிவு கால ஓய்வுக்குள் நுழைவதில்லை. அதே போல எபிரேயர்கள் ஆவிக்குரிய மந்தம் அல்லது ஆவிக்குரிய சோம்பல் காரணமாக விசுவாசத்தை விட்டு பின்வாங்கும் அழுத்தத்தில் இருந்தார்கள்.
ரட்சிப்பின் மூல காரணர், ரட்சிப்பின் அதிபதி, ரட்சிப்பின் களபதி, ரட்சிப்பின் முன்னோடியாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துன்புற்றார். ஆகவே அவர்கள் துன்பங்களில் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதில் தரித்திருக்க வேண்டும். அவர் துன்புற்றார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதில் நாமும் துன்புறலாம். நம்முடைய மீட்பர் தம் கீழ்ப்படிதலால் பெற்றுத்தந்த ரட்சிப்பை மீட்கப்பட்டவர்கள் தங்கள் கீழ்ப்படிதலால் தான் பெற முடியும். அவர் ரட்சிப்பை தம்முடைய கீழ்ப்படிதலால் நிறைவேற்றினார். ஆகவே அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் அந்த ரட்சிப்பை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். இப்போது எபிரேயர் 5:11 முதல் 14 முடிய உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். ஏற்கனவே 2 எச்சரிப்புகளை நாம் பார்த்திருக்கின்றோம். முதலாவது எச்சரிப்பு, வழுவி போகாதீர்கள். இரண்டாவது எச்சரிப்பு, உங்களுடைய அவிசுவாசம் கீழ்ப்படியாமையின் மூலமாக தேவனுடைய ஓய்வுக்குள், தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். இப்போது மூன்றாவது எச்சரிப்பு. இந்த எபிரேயர் கடித ஆசிரியர் மிகவும் ஒரு கைதேர்ந்த ஞானியாக இருக்கின்றார். தேவனுடைய வார்த்தையின் அற்புதமான உண்மைகளை அவர் விளக்குகிறார். இடையிடையே தேவனுடைய மக்களுக்கு தேவையான எச்சரிப்பையும் வைக்கின்றார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள நன்மைகளையும் உண்மைகளையும் மட்டும் எடுத்துரைப்போம், அல்லது எச்சரிப்பை மட்டும் நாம் எடுத்துரைப்போம், அல்லது எப்போது எச்சரிப்பது, எப்போது தேவனுடைய வார்த்தையை விளக்குவது என்று நாம் நிலை தடுமாறுவோம். எபிரேயர் ஆசிரியரிடமிருந்து நாம் அதை படிக்கலாம். இந்த 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு பிரதான ஆசாரியராயிருப்பதற்கு தகுதியுள்ளவர். அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியத்துவத்திலிருந்து அல்லது ஆசாரியனிடமிருந்து வேறுபட்டது என்று அவர் கூறுகின்றார். எந்த விதத்தில் வேறுபட்டது? இந்த இடத்துல நீங்கள் பதில் சொல்லி பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியத்துவம் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியர் தான். அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் எந்த விதத்தில் வேறுபட்டது என்பதை விளக்குவதற்கு ஆசிரியர் பயன்படுத்துகின்ற வார்த்தை, இது மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் அல்லது மெல்கிசேதேக்கின் பிரதான ஆசாரியத்துவம். எபிரேயர் 5:1 முதல் 10 ஆசிரியர் விளக்குவது மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம். நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்வது போல, அதை கேள்விப்பட்டவுடன் நாம் ஒன்றும் பரவசப்பட்டு துள்ளி குதித்து விடுவதில்லை. ஆஹா, இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவமா என்று. ஆகவே அதிகாரம் 7 தொடங்கி, இன்னும் சொல்ல போனால் அதிகாரம் 6 கடைசி வசனத்திலேயே தொடங்கிறார். 7 தொடங்கி 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே ஆசாரியத்துவத்தை பற்றி ஆசிரியர் விளக்குகிறார். குறிப்பாக 7ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி விவரிக்கின்றார். இந்த 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிந்தவுடன் தொடர்ந்து அவர் எதை பற்றி பேச வேண்டும்? மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை அவர் விளக்கி விவரித்து பேச வேண்டும். ஆனால் ஆசிரியர் இங்கு தயங்குகிறார், நிற்கிறார். ஆனால் அதற்கு முன் என்று அவர் கூறுகின்றார். நான் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை குறிப்பிட்டேன், அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆனால் விளக்குவதற்கு முன் ஒன்று செய்ய விரும்புகிறேன். மெல்கிசேதேக் என்ற நபரும் அவருடைய பணிவிடையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்துக்கு அவருடைய நபரும் அவருடைய பணிவிடையும் முன்னடையாளமாக இருக்கின்றன. ஆனாலும் அதை விளங்கிக் கொள்ளுகின்ற, புரிந்து கொள்ளுகின்ற மனம் உங்களுக்கு இல்லை. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய நிலையை பற்றி சில அறிவுறுத்தல்களை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று தான் எதை பற்றி விளக்க வந்தாரோ, விளக்க முற்பட்டாரோ, அதை ஹோல்டில், அதை சற்று நிறுத்திவிட்டு நான் விளக்க விரும்புகிறேன், நான் விளக்கினாலும் கூட அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு உங்கள் மனம் இல்லையே. ஆகவே முதலாவது நான் உங்களுக்கு சில அறிவுறுத்தல்களை தர விரும்புகிறேன் என்று 5:11 முதல் 6:12 உள்ள இந்த பகுதியிலே ஒரு அறிவுறுத்தலை வைக்கிறார். முன்பு அறிவுறுத்தல், பின்பு விளக்க உரை. இதை நாம் கையாள வேண்டிய ஒன்று. சில சமயங்களில் அறிவுறுத்தின பிறகுதான் அந்த விளக்க உரை பயனுள்ளதாக இருக்கும். சில சமயம் விளக்க உரை தந்த பிறகுதான் அறிவுறுத்தல் பயனுள்ளதாக இருக்கும். அறிவுறுத்தல் அல்லது மதியுரை அல்லது எச்சரிக்கை. சிக்கல் எங்கே இருக்கிறது? ஆசிரியர் விளக்க விரும்புகிற கருப்பொருள் என்ன? கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவம். அவர் சொல்கின்றார், இந்த கருப்பொருளை விளக்குவது கடினம். இந்த கடிதத்தில் எழுதப்படுகின்ற வார்த்தை எப்படி படைப்பை விளக்குவது கடினமோ, விண்மீன்களின் பாதைகளை விளக்குவது கடினமோ, உயிர்த்தெழுதலை விளக்குவது கடினமோ, அல்லது கனவுகளை விளக்குவது கடினமோ, அதுபோல கிறிஸ்துவின் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பான பிரதான ஆசாரியத்துவத்தை விளக்குவது கடினம். அதுதான் சிக்கலா?
சில சமயங்களில் நாம் செய்திகளை கேட்கும் போதோ கொடுக்கும் போதோ தேவனுடைய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக், ஒரு பின்னூட்டு கொடுப்பது வழக்கம். இந்த செய்தி கடினமான செய்தி, இது பொதுவாக தேவனுடைய மக்களுக்கு புரியாது. ஆனால் ஆசிரியர் சொல்கிறார், சிக்கல் அங்கே இல்லை, சிக்கல் வாசகர்களின் மந்தமான, சோம்பலான, அலட்சியமான மனதில் உள்ளது. இந்த கேள்வியை தேவனுடைய மக்களாகிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். பல வேளைகளில் இது புரியவில்லை, அவர்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை என்றாலும் சரி, நான் பேசுவது மற்றவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் சரி, சிக்கல் அல்லது பிரச்சனை கருப்பொருளில் இருக்கிறதா அல்லது வாசகர்களின் நிலையில் இருக்கிறதா? சிக்கல் செய்தியில் இருக்கிறதா, செய்தியாளனிடம் இருக்கிறதா, அல்லது செய்தியை கேட்பவனிடம் இருக்கிறதா? இந்த மூன்றையும் பற்றி நாம் கேட்க வேண்டும். சிக்கல் எங்கே? செய்தியிலா, செய்தியாளனிடமா, அல்லது செய்தியை கேட்பவனிடமா? இங்கு ஆசிரியர் சொல்வது சிக்கல் வாசகனிடம் உள்ளது என்று. சரி, சிக்கல் என்ன? வாசகர்களாகிய உங்களுடைய மந்தமான, சோம்பலான, அலட்சியமான மனம்தான் சிக்கல் என்று அவர் கூறுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவத்தை பற்றி விளக்க விரும்புகின்றேன், ஆனால் உங்களால் அதை பெற முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவம் என்ற செய்தி கடினமானது என்பதல்ல, அந்த செய்தியை விளக்குவது கடினமானது என்பதும் கூட அல்ல. அந்த செய்தியை விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்கின்ற மனம் உங்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய மனம் மந்தமாகவும், சோம்பலாகவும், அலட்சியமாகவும் உள்ளது. சில சமயங்களில் தேவனுடைய மக்களுடைய நிலையிலே நம்முடைய விரலை வைத்து இங்குதான் உங்களுடைய சிக்கல் இருக்கிறது என்று சொல்வது சற்று கடினமானது. அது ஒரு மனங்களை புண்படுத்தும் என்பதற்காக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒன்று மந்தம், இன்னொன்று முதிர்ச்சியின்மை. ஆங்கிலத்திலே sluggish and immaturity. 5:11 வசனம் இப்படி இருக்கு தமிழிலே. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேச விரும்புகிறேன், பேசுவதற்காகத்தான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். ஆசிரியர் தீர்க்கமாக, கூர்மையாக, சிக்கல் என் செய்தியில் இல்லை, சிக்கல் உங்களுடைய நிலையில் இருக்கின்றது, உங்களுடைய மனதில் இருக்கின்றது என்று அவர் போட்டு விடுகின்றார். 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்கின்றார். இந்த மந்தம், அசதி என்ற இரண்டுமே ஸ்லக்கிஷ் என்கின்ற வார்த்தையினுடைய மொழியாக்கம் தான். ஆகவே சிக்கல் என்ன? மனம், வாசகனுடைய மனம். வாசகனுடைய மனதில் உள்ள சிக்கல் என்ன? மந்தம். மனதை பொறுத்தவரை மந்தமான மனம், நபர்களை பொறுத்தவரை முதிர்ச்சியற்ற நபர்கள். ஆகவே தேவனுடைய மக்களாகிய நாம் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஒரு செய்தியை கேட்கும் போது உடல் இங்கு இருக்கிறது, மனம் எங்கோ இருக்கிறது. மனம் எங்க இருக்கும்? மனம் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வேலையிலே, பல அரசியல் காரியங்களிலே நம்முடைய மனம் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு இந்த காரியத்தை குறித்து, நாம் கேட்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று அதை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். லூக்கா 8:14 வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2 வசனங்களிலும் ஒரே காரியத்தை பற்றி தான் கர்த்தராகிய இயேசு கூறுகிறார். பிரபஞ்சத்திற்குரிய அல்லது லௌகீக என்றால் இந்த உலக வாழ்க்கைக்குரிய கவலைகளினாலும், எதிர்மறையாக கவலைகள், நேர்மறையாக இந்த உலக வாழ்க்கையின் ஐஸ்வர்யங்கள், சிற்றின்பங்கள். எதிர்மறையாக கவலைகள், நான் நேர்மறை என்று சொல்லும்போது நல்லது என்று சொல்லவில்லை. ஒரு பக்கம் கவலைகள், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யங்கள், சிற்றின்பங்கள். இவைகள் தேவனுடைய மக்களை நெருக்குகின்றன அல்லது பாரப்படுத்துகின்றன. எபிரேயருடைய மனம் நாம் அறிந்திருக்கிறபடி அவருடைய சமுதாயத்திலிருந்தும் அரசாங்கத்திலிருந்தும் சித்திரவதைகள் வந்ததால் அவர்கள் கவலைகளினால் நெருக்கப்பட்டார்கள். மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஐஸ்வர்யங்களும் சிற்றின்பங்களும் நாங்கள் இழந்து போகின்றோமே என்கின்ற நெருக்கம், என்கின்ற பாரம் அவர்களுக்கு உண்டானது. ஆகையால் தான் எபிரேயர் 12:1 ஆசிரியர் கூறுகிறார், ஆகையால்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அவர் பாவத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, பாரத்தை பற்றியும் கூறுகிறார். இது முக்கியமான செய்தி. பாவம் என்பது தள்ள வேண்டிய, விலக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக அறிவோம். ஆனால் பாரம் என்பது நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒன்று என்று நாம் பொதுவாக கருதுவதில்லை. பாரங்கள் என்றால் இருக்கத்தான் செய்யும் என்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்றார், உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும். எதிர்மறையாக கவலைகள், நேர்மறையாக இந்த உலக இன்பங்கள். திண்டி என்பது தின்பது அல்லது ஐஸ்வர்யம் அல்லது அதனுடைய இன்பங்கள். எப்படி முதலாவது எச்சரிக்கையிலே நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய கர்த்தராகிய இயேசுவின் நற்செய்தியை புறக்கணித்து விட்டு ஒன்றும் போய்விடுவதில்லை. அதை பற்றி அசட்டை செய்தாலே போதும், அலட்சியமாக இருந்தாலே போதும், மெல்ல 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 வழுவி நீங்கள் போய்விடுவீர்கள். வழுவி போகிறோம் என்று தெரியாமலேயே போய்விடுவீர்கள் என்று சொன்னது போல, இந்த மூன்றாவது எச்சரிக்கையிலே அவர் கூறுவது, ஏன் உங்கள் மனம் மந்தமாக இருக்கிறது என்றால், மனம் எப்போதும் இந்த உலகத்திற்குரிய இன்பங்களை பற்றி ஒரு பக்கமும் உலகத்துக்குரிய கவலைகளை பற்றி ஒரு புறமும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் என்றால், அந்த பாரம் மனதை நெருக்கி அந்த மனதை மந்தமாக்கிவிடும். நான் சொல்வது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். இதில் உள்ள ஆபத்தை தேவனுடைய மக்கள் பொதுவாக அந்த அளவுக்கு பாராட்டுவதில்லை. அது ஒன்றும் ஆபத்திலே. மனிதன் என்றால் பாரங்கள் இருக்கத்தான் செய்யும், மனிதன் என்றால் பாரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அளவுக்கு மீறிய பாரங்கள், உலக இன்பங்களை பற்றி அல்லது உலக கவலைகளை பற்றி அளவுக்கு மீறிய பாரங்களுக்கு இடம் கொடுப்பது மனதை மந்தமாக்கிவிடும். ஆகவே நாம் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 5:12, முதிர்ந்த விசுவாசிகளால் பிறரை நடத்த முடியும். ஸ்டாயிக்ஸ் என்ற ஒரு தத்துவ ஞானிகள் அந்த நாட்களிலே கிரேக்க உலகத்தில் இருந்தார்கள். ஸ்தோயிக்கர்கள் என்று நான் மொழிபெயர்க்கிறேன். அவர்கள் இப்படி சொல்வதுண்டு, உண்மையான கல்வியில் தேர்ந்த ஒருவனால் மற்றவர்களுக்கு அந்த கல்வியை கொடுக்க முடியும். இது ஸ்தோயிக்கர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய மக்களாகிய நாமும் சொல்ல முடியும். உண்மையான கல்வியில் தேர்ந்த ஒரு விசுவாசியால் மற்றவர்களுக்கும் அந்த கல்வியை கொடுக்க முடியும். ஆசிரியர் எபிரேய விசுவாசிகளை பார்த்து இப்படி கூறுகிறார், நீங்கள் விசுவாசிகளாகி வெகுகாலம் ஆயிற்று, இந்நேரத்திற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டியவர்கள், ஆனால் நீங்களே கற்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறீர்களே. அவர் அப்படி சொல்லும்போது எபிரேய விசுவாசிகள் எல்லாம் ஏதோ சபையிலே போதகர்களாக மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்ற பொருளிலே அவர் சொல்லவில்லை. பொதுவாக நான் பேசும்போது இப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்நேரத்துக்கு நீங்க எங்கேயும் இருக்க வேண்டியவர்கள், எவ்வளவோ அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள், அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். இந்நேரம் நீங்கள் மற்றவர்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு நடத்தக்கூடிய, கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும். ஆனால் உங்களையே நடத்த வேண்டிய, கற்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். முதிர்ந்த விசுவாசிகளால் மற்றவர்களை நடத்த முடியும். யார் இந்த முதிர்ந்த விசுவாசிகள்? வளர்ந்தவர்கள் திட உணவு எடுக்கின்றார்கள், குழந்தைகள் பால் உண்கின்றார்கள். இந்த எச்சரிக்கை பகுதியிலே குழந்தைகளையும் முதிர்ந்தவர்களையும் அவர் ஒப்பிட்டு பேசுகின்றார். சரியான மொழிபெயர்ப்பு முழு வளர்ச்சி அடைந்தவர்கள், ஃபுல் க்ரோன். தமிழிலே பூரண வயது உள்ளவர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வழக்கமாக நாம் பேசும்போது அவன் ஒரு பெரியவன், பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாகிவிட்டார்கள் என்று நாம் பேசுவது வழக்கம். ஆகவே குழந்தைகள் பெரியவர்கள் என்று சொல்லலாம், அல்லது குழந்தைகள் முழு வளர்ச்சி பெற்றவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். பூரண வயது என்றால் ஏதோ 60 வயது, 70 வயது, 80 வயது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அடல்ட், இவனை குழந்தை என்று சொல்ல முடியாது. இவன் வயது வந்தவன், இவன் பெரியவன், இவன் முழு வளர்ச்சி பெற்றவன், இவன் முதிர்ச்சி பெற்றவன். குழந்தைகள், இவர்களை வேறு பிரிப்பது எது? குழந்தைகள் பால் உண்கின்றார்கள், வளர்ந்தவர்கள் திட உணவு எடுக்கின்றார்கள். எபிரேயர் ஆசிரியர் எபிரேயர்களுக்கு முன்வைக்கின்ற குறை அல்லது குற்றச்சாட்டு, உங்களால் பால் தான் உண்ண முடிகிறது, திட உணவு உண்ண முடியவில்லை. உங்கள் நிலையை பார்க்கும்போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை விட்டு பின்வாங்குகின்ற ஒரு அழுத்தத்தில் இருப்பதை பார்க்கும்போது நான் என்ன பார்க்கின்றேன்? உங்களால் பால் தான் உண்ண முடிகிறது, திட உணவு உண்ண முடியவில்லை. ஆகவே மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை பற்றிய உண்மைகளை உங்களால் கற்க முடியவில்லை, என்னால் உங்களுக்கு கற்பிக்க முடியவில்லை. மாறாக தேவனுடைய பேசுதலின் அரிச்சுவடியைத்தான் உங்களுக்கு கற்க முடிகிறது. உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் குழந்தைகளைப் போல் இருக்கின்றீர்கள், பாலை உண்கின்றீர்கள், திட உணவு உங்களால் உண்ண முடியவில்லை.
இந்த ஆசிரியரை போலவே பவுலும் கூட கொரிந்திய விசுவாசிகளுக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே, கொரிந்தியர்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுல் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று. யாரோ ஒரு தத்துவ ஞானி இப்படி சொன்னார், இந்த உலகத்திலே 2 விதமான மக்கள் தான் இருக்கின்றார்கள். அவன் கர்த்தரை அறியாத மனிதன் என்று நினைக்கின்றேன். அழகானவர்கள், தங்களை அழகாய் இருப்பதாக நினைத்துக் கொள்பவர்கள். இதை நாம் தேவனுடைய மக்களுக்கு இப்படி சொல்லலாம், இந்த உலகத்திலே 2 விதமான விசுவாசிகள் தான் இருக்கின்றார்கள். ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்பவர்கள். எல்லா விசுவாசிகளுமே நம்மை ஆவிக்குரியவர்கள் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்கிறோம். கொரிந்தியர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் அவர்களிடையே பொறாமை இருந்தது, வாக்குவாதம் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. ஆகவே பவுலுடைய தீர்ப்பு, நீங்கள் குழந்தைகள், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று கருதுகின்றீர்கள். முழு கொரிந்தியர் கடிதத்தை வாசிக்கும் போது அவர்கள் ஆவிக்குரிய கொடைகள், ஆவிக்குரிய வரங்கள், அந்நிய பாஷை பேசுவது என்று பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது அவர்கள் எங்களை போன்ற ஆவிக்குரியவர்கள் யார், எங்களை போன்ற ஆவிக்குரிய சபை எது என்பது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கலாம். நான் பவுல் சொல்கின்றார், ஆவிக்குரியவர்களா ஆவிக்குரியவர்கள் இல்லையா என்பதை அளக்கின்ற அளவுகோல் அதுவல்ல. 1 கொரிந்தியர் 12 14 அல்ல, மாறாக பொறாமை இருக்கின்றதா, வாக்குவாதம் இருக்கின்றதா, பிரிவினைகள் இருக்கின்றதா, அப்படி என்றால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா, நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகள் அல்லவா என்றவர் தீர்க்கிறார். கிறிஸ்தவ அறத்தின் எத்திக், கிறிஸ்டியன் எத்திக் அல்லது கிறிஸ்தவ ஒழுக்கத்தின் அரிச்சுவடி என்ற பாலைத்தான் அவர்களால் குடிக்க முடிந்தது. மாறாக 1 கொரிந்தியர் 2:7 பவுல் இப்படி கூறுகிறார், வளர்ந்தவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி, முழு வளர்ச்சி, முதிர்ச்சி, பக்குவம் அடைந்தவர்களுக்கு நான் மறைவான ஒரு ரகசிய ஞானத்தை பேச முடியும். ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மறைவான ஞானத்தை என்னால் பேச முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக அல்லது மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். கொரிந்தியர்களால் இந்த மறைவான ஞானம் என்ற திட உணவை உண்ண முடியவில்லை. அவர்கள் வளர வேண்டும், அறிவில் மட்டுமல்ல அன்பிலும் வளர வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் சிலர் இப்படி சொல்லலாம், இல்லையே சகோதரனே, இந்த பாலை உண்பதை பற்றி அவர் நேர்மறையாக சிலாகித்து புகழ்ந்து பேசுகிறாரே, அதை களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று 1 பேதுரு 2:2-3 வசனங்களிலே வாசிக்கின்றோமே. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று அவர் கூறுகிறாரே. உண்மைதான், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். பை த வே, இங்கு ஞானப்பால் என்று போட்டிருப்பது ஸ்பிரிச்சுவல் மில்க், ஆவிக்குரிய பால். இது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அதில் வாஞ்சையாயிருங்கள். நாம் தேவனுடைய வசனமாகிய பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டுமா? வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆனால் பேதுரு யார் எழுதுகிறார் என்றால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிய விசுவாசிகளுக்கு பால் உணவு தேவை. ஆனால் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பக்குவமும் பெற்றவர்களுக்கு திட உணவு தேவை. ஆகவே பேதுரு எழுதுவதை வைத்து ஆவிக்குரிய பால் என்பது மிகவும் உன்னதமானது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. அதனதன் கட்டத்தில் அது சிறந்ததுதான். ஒரு குழந்தையின் பருவத்தில் ஆவிக்குரிய பால் சிறந்தது. ஆனால் வளர்ச்சி முதிர்ச்சி பெற்றவனின் பருவத்தில் அதே பால் சிறந்தது அல்ல, திட உணவு தான் சிறந்தது. இங்கே மூல உபதேச வசனங்கள் என்கின்ற வார்த்தையை ஆசிரியர் கூறுகின்றார். உங்களுக்கு நீங்கள் மூல உபதேச வசனங்களைத்தான் கற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள், கற்பிக்க வேண்டியுள்ளது என்று. இந்த மூல உபதேச வசனங்கள் என்றால் பலர் பல்வேறு விதமான பொருள் விளக்கங்களை தருவார்கள். ஆனால் எளிமையான பொருள் விளக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அல்லது நற்செய்தியின் அடிப்படை போதனைகள், தொடக்க பாடங்கள், அரிச்சுவடி, அவ்வளவுதான். ஆசிரியர் பழைய ஏற்பாட்டை அல்லது தேவனுடைய வாக்கியங்கள், the oracles of God, தேவனுடைய வாக்கியங்களில் உள்ள மூல உபதேச வசனங்கள் என்று சொல்லும் போது அவர் தேவனுடைய வாக்கியங்கள் என்று எதை குறிப்பிடுகிறார்? அப்போது புதிய ஏற்பாடு கேனனைஸ் பண்ணப்படவில்லை, பழைய ஏற்பாட்டை குறிப்பிடுகின்றார். ஆனால் இதுவரை நாம் 5 அதிகாரங்களிலே பார்த்ததிலேயே அவர் பழைய ஏற்பாட்டிற்கு பொருள் விளக்கம் தரும் போதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் தான் பொருள் விளக்கம் தருகிறார். சங்கீதம் 110 இருந்தாலும் சரி, சங்கீதம் 17 இருந்தாலும் சரி, அவர் பொருள் விளக்கம் தரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், பரம் உயர்தல் இவைகளெல்லாம் நிகழ்ந்து விட்டன. இந்த வெளிச்சத்தில் தான் அவர் பழைய ஏற்பாட்டுக்கே பொருள் விளக்கம் தருகிறார். நாம் இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நாம் எப்படி பழைய ஏற்பாட்டுக்கு பொருள் விளக்கம் தருகிறோம்? பழைய ஏற்பாட்டில் வரலாறு உள்ளது, பாடல்கள் உள்ளன, தத்துவங்கள் உள்ளன. ஆனால் அந்த வரலாற்றையும் அந்த தத்துவத்தையும் அந்த பாடல்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், பரமுயர்தலின் வெளிச்சத்தில் நாம் பொருள் விளக்கம் பெற வேண்டும், தர வேண்டும். நாம் பரமுயர்தல் என்று சொல்லும் போது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், பரமேறுதல், தேவனுடைய வலப்பக்கத்தில் சிங்காசனத்தில் அமர்தல், இவை எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு வார்த்தை பரமுயர்தல். ஆகவே தேவனுடைய வாக்கியங்கள் என்றால் பழைய ஏற்பாடு, மூல உபதேச வசனங்கள் என்றால் தொடக்க பாடங்கள்.
இதை குறிக்கின்ற வார்த்தை ஆரம்பத்திலே, மூல உபதேச என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே ஆசிரியர் இதற்கு முன்பு 3ஆம் அதிகாரத்திலும் பயன்படுத்துகின்றார். ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கை என்றால் தொடக்க பாடம், அல்லது 6ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், தொடக்க பாடம், எலமெண்டரி டீச்சிங்ஸ். சரி, இப்போது நாம் இந்த எச்சரிக்கையுடைய முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். பாலும் திட உணவும். கிரேக்கருடைய உலகத்திலே, அதாவது முதல் நூற்றாண்டு வாக்கிலே, அவர்கள் கல்வியை தொடக்க கல்வி, உயர்கல்வி என்று பிரித்திருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தொடக்க கல்வி, இடைக்கல்வி, உயர்கல்வி என்று பல்வேறு விதமாக அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். அதை விவரிப்பதற்கு கிரேக்கர்கள் மத்தியிலே இந்த சொல்லாடல் இருந்தது. தொடக்க கல்வியிலே இருப்பவர்கள் பால் உண்ணுகின்ற குழந்தைகள், உயர்கல்வியை கற்கின்றவர்கள் திட உணவு உண்ணும் பெரியவர்கள். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே பால் உண்ணும் குழந்தைகள் என்கின்ற வார்த்தைகள் உள்ளன. திட உணவு என்கின்ற வார்த்தை இல்லை. அதற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை பலமான ஆகாரம், சாலிட் ஃபுட். சில சமயங்களில் இப்படிப்பட்ட திருத்தங்களை நாம் செய்து கொள்வது நல்லது. பலமான ஆகாரம் என்றால் ரொம்ப சத்தான உணவு போல இருக்குது. அது உண்மைதான், அது சத்தான உணவு தான். ஆனால் சாலிட் ஃபுட் என்பதை நாம் எளிமையாய் மொழிபெயர்ப்பது திட உணவு, திரவ உணவல்ல, திட உணவு. இந்த குழந்தைகள் வளர்ச்சி பெற்றவர்கள் என்பது எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியர் மட்டுமல்ல, பவுலும் இந்த அனாலஜி, ஆவிக்குரிய குழந்தைகள் ஆவிக்குரிய முழு வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றவர்கள் என்பதை பற்றி பேசுகின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 14, 15ஆம் வசனங்களிலே நாம் அதை பற்றி வாசிக்கின்றோம். யாராவது ஒருவர் நாம் இந்த திரையிலே பார்ப்பதை அப்படியே வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகராய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் குழந்தைகளா இருக்கிறோம் என்று 14ஆம் வசனத்திலே சொல்கிறார். நாம் குழந்தைகளா இருக்கிறோம், ஆனால் குழந்தைகளா இருக்க கூடாது. யார் குழந்தைகள் என்பதை அவர் வருணிக்கிறார். 11ஆம் வசனத்திலே நாம் பூரண புருஷராக வேண்டும். மறுபடியும் அதே வார்த்தை தான், முழு வளர்ச்சி பெற்ற, முதிர்ச்சி பெற்ற, பக்குவம் அடைந்த அடல்ட் நாம் மாற வேண்டும் என்று. எப்படி எபிரேயரிலே பூரண வயதுள்ளவர்கள் என்கின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறதோ, அதுபோல எபேசியரிலே பூரண புருஷர்கள், பூரண புருஷர்கள், பூரண வயதுள்ளவர்கள், பெரியவர்கள், முழு வளர்ச்சி பெற்றவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள், பக்குவப்பட்டவர்கள், இவை எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான். எளிய வார்த்தை முதிர்ந்தவர்கள். முழு வளர்ச்சி பெற்றவர்கள் என்பதை விட முதிர்ந்தவர்கள் என்பது கூட நல்ல வார்த்தை தான். ஆகவே குழந்தைகளா இராதீர்கள், முழு வளர்ச்சி பெற்ற, முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாகுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வளர வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனை தேவனுடைய மக்கள் மத்தியிலே ஆண்டாண்டு காலமா இருக்கின்றது. இன்னொரு பகுதியை வாசிப்போம். கலாத்தியர் 4:1-6 முதல் வசனத்தை இது நான் வாசிக்கின்றேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. 3ஆம் வசனம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். சிறு பிள்ளைகள் அல்லது குழந்தைகளின் லட்சணம் என்ன என்பதை பல்வேறு விதமாக, அவர்கள் பல்வேறு விதமான காற்றுகளினாலே அலைக்கழிக்கப்படுகிறவர்கள், பல்வேறு விதமான அலைகளினாலே அலைக்கழிக்கப்படுகிறவர்கள், இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இவர்கள் குழந்தைகள். நாம் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பு இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். ஏன்? கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்த பிறகும் கூட அதே போன்ற வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக என்று அடுத்த வசனமும் 6ஆம் வசனம், மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கப்படியினால் தேவனுடைய எண்ணம் நாம் வளர வேண்டும், முழு வளர்ச்சி பெற வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும், பக்குவப்பட வேண்டும் என்பது. இது நாம் ஏற்கனவே வாசித்ததுதான். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், நீங்கள் வேண்டுமானால் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று கருதலாம், ஆனால் நான் உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவில் குழந்தைகள் என்றும் எண்ணித்தான் பேச வேண்டியதாயுள்ளது. இது கொரிந்தியருடைய மனதை புண்படுத்தலாம். ஆனால் பல சமயங்களில் உண்மையை விளக்கி சொல்லி அவர்கள் புண்பட்டாலும் பரவாயில்லை என்று உண்மையை விளக்கி சொன்னால்தான் அவர்கள் வளர்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கின்றது. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், திட உணவு கொடாமல் பாலை குடிக்க குடித்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் உங்களுக்கு இப்பொழுதும் திட உணவு உண்பதற்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும், அதாவது பிரிவினைகளும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமா நடக்கிறீர்கள் அல்லவா? ஆர் யூ நாட் மியர் மென்? அந்த 3 வசனங்களை இருக்கிறது பாருங்கள். மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் 2ஆம் வசனத்திலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால், 3ஆம் வசனத்திலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து யாருக்கு? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அற்புதமான ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கின்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகின்றவர்கள், அவர்களை பற்றி பவுல் கூறுகின்றார், நீங்கள் குழந்தைகளா இருக்கின்றீர்கள். உடனே நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டாம், ஆவிக்குரிய வரங்கள் இருப்பவர்கள் எல்லாம் குழந்தைகள் என்று. ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவதற்கும் அவருடைய ஆவிக்குரிய வளர்த்தி, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேச்சர், அதற்கும் தொடர்பில்லை. ஆவிக்குரிய வரங்கள் அவரிடத்தில் செயல்படலாம், வல்லமையாய் செயல்படலாம். ஆனால் பவுலுடைய கணிப்பு, பவுலுடைய தீர்ப்பு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் குழந்தைகள், இன்னும் முழு வளர்ச்சி பெறவில்லை என்பது. 13ஆம் வசனம் நீதியின் வசனம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்ன நீதியின் வசனம்? சில பரிசுத்த கூட்டங்கள், அதாவது நான் ஏன் சொல்லியிருந்தால், எங்களை போல் யாரும் பரிசுத்தம் இல்லை என்று கருதுகிற சில தேவனுடைய மக்களுடைய கூடுகைகள் உண்டு. அவர்கள் தேவனுடைய மக்கள் தான், வேறு யாரும் நீதியின் வசனத்தை போதிப்பதில்லை. நாங்கள் தான் நீதியாய் வாழ்வது எப்படி, நீதியாய் செயல்படுவது எப்படி என்று போதிக்கிறோம் என்று பெருமை பாராட்டுகின்ற சில சமுதாயங்கள் உண்டு, தேவனுடைய மக்களின் சமுதாயங்கள் உண்டு. ஆனால் உண்மையிலேயே நீதியின் வசனம் என்றால் என்ன? வளர்ந்தவர்கள், முதிர்ந்தவர்களுக்கு ஒரு காரியத்தில் எது தாழ்வானது எது உயர்வானது என்று வேறு பிரிக்க தெரியும். நீதியின் வசனம் அல்லது நீதியின் வசனத்தில் பயிற்சி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு நேர்த்தியான பொருள் விளக்கம் பெறுவது அல்லது தருவது. உண்மைதான், தேவனுடைய மக்கள் நீதியாய் நடக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கு ஆசிரியர் நீதியின் வசனத்தில் பயிற்சி என்று சொல்லும் போது அவர் எதை குறிப்பிடுகிறார்? யார் வளர்ச்சி பெற்றவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களால் நேர்த்தியான பொருள் விளக்கம் பெற முடியும், நேர்த்தியான பொருள் விளக்கம் தர முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நேர்த்தியான பொருள் விளக்கம் கொள்வதில் என்றால் அவர்களால் நேர்த்தியான பொருள் விளக்கம் தரவும் முடியும், பெறவும் முடியும். ஒருவர் தவறான ஒரு விளக்கம் தரும்போது அவர்களுக்கு அது புரியும், இது ஒரு தவறான விளக்கம் என்று. ஆகவே நேர்த்தியான விளக்கத்தை பெறவும் அவர்களுக்கு முடியும், நேர்த்தியான விளக்கத்தை மற்றவர்களுக்கு தரவும் முடியும். அதிலே அவர்கள் பயிற்சி உடையவர்கள். மிக முக்கியமானது, நீதியின் வசனம் என்று கூறும்போது, இது தேவனுடைய மக்களில் வளர்ச்சி அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு வேறு பிரிக்கின்ற, இனங்காண்கின்ற, பகுத்துணர்கின்ற திறனை நீதியின் வசனம் தருகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நேர்த்தியான பொருள் விளக்கம் கொள்கின்ற பயிற்சி இருக்கும் என்றால், வாழ்க்கை சூழ்நிலைகளில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதை வேறு பிரிக்கின்ற, பகுத்துணர்கின்ற திறனை அவர்கள் பெறுவார்கள். இந்த படத்தில் ஒரு மண்புழுவையும் இந்த பூச்சிக்கு தட்டான் பூச்சி என்று பெயர். மண்புழுவுக்கு எத்தனை கண்கள் உண்டு யாருக்காவது தெரியுமா? கண்கள் இல்லை இல்லையா? மண்புழுவுக்கு கண்கள் இல்லை. தட்டான் பூச்சிக்கு எத்தனை கண்கள் உண்டு யாருக்காவது தெரியுமா? 4 கண்கள். 360 டிகிரியும் அது பார்க்கும். ஆகையால் தான் ஒரு தட்டான் பூச்சியை சின்ன பிள்ளைகள் பிடிக்க போனால் கூட அது பறந்து போய்விடும். தேவனுடைய மக்களுக்கு வேறு பிரிக்கின்ற, பகுத்துணர்கின்ற கண்கள் வேண்டும். ஆனால் எபிரேய விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட கண்கள், அப்படிப்பட்ட வேறு பிரிக்கின்ற, பகுத்துணர்கின்ற மனம் இல்லை. காரணம் என்ன? காரணம் இல்லை என்னவென்றால், அவர்களுக்கு தேவனுடைய நீதியின் வசனத்தை கேட்பதற்கு மனம் இல்லை. இதுவரை நாம் ஒரு இடத்தை அடைந்து விட்டோம், அடைந்த இடத்திலேயே நின்று விடுவோம். ஏன் அடைந்த இடத்திலே நின்று விட வேண்டும்? ஏனென்றால் இதற்கு மேற்கொண்டு போனால் நம்முடைய பழைய கருத்துக்களையும், பழைய உபதேசங்களையும், பழைய போதனைகளையும், பழைய நடைமுறைகளையும், பழைய உறவுகளையும் முற்றிலுமாக துண்டிக்க நேரிடும். பல வேளைகளிலே தேவனுடைய மக்கள் தேவனுடைய வசனத்திற்கு, நீதியின் வசனத்திற்கு பயிற்சி கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம்,
அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றல் இல்லை என்பதல்ல. அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இழப்பையும் துன்பத்தையும் கொண்டு வரப்போகிறது. எடுத்துக்காட்டாக எபிரேய விசுவாசிகளை பொறுத்தவரை கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஊழியம் பழைய ஆசாரியத்துவத்தையும் பலிகளையும் ஒழித்து விடுமே. ஆகையால் ரொம்ப மிதமிஞ்சி நாம் போய்விட வேண்டாம், இதோடு நாம் நின்று கொள்வோம். இதற்கு மிஞ்சி போனால் நம்முடைய பழைய ஆசாரியத்துவம் பலிகளைவெல்லாம் ஒழிந்துவிடும். அது அவர்களுக்கு ஏற்புடையதல்ல. அவர்கள் பழைய முறைகளை இன்னும் வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். பழைய உபதேசங்களையும் பழைய நடைமுறைகளையும் அவர் வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். இந்த கடைசி வாக்கியத்தை நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இருதயத்திற்கு சுவையில்லாத கருத்தை நாம் சொன்னால் அறிவு கூட ஏற்க மறுத்துவிடும். இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நல்ல பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள் இப்படி சொல்கின்றார்கள், மனிதனுடைய மேலறை அவனுடைய மனம்தான். ஆனால் அந்த மேலறையை பொதுவாக நேரடியாக நாம் தொட்டுவிட முடியாது. மனிதனுடைய மைய அறை அவனுடைய இருதயம்தான். ஆகையால் தான் நீதிமொழிகள் வசனம் அப்படி கூறுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். மக்களுடைய உணர்ச்சிகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகளை தொட்டுவிட்டால் அவருடைய மனதை பிடித்து விடுவது, கைப்பற்றி விடுவது மிகவும் எளிதானது. ஆகையால் தான் உணர்ச்சிகளையே தங்களுடைய கருவிகளாக பயன்படுத்துகின்ற செய்தியாளர்கள் எப்போதுமே தேவனுடைய மக்களுடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவதற்கு மிகவும் ஆவலாயிருப்பார்கள். உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிவிட்டால் மனதை பிடித்து விடுவது எளிது. பழைய நாட்களிலே ரோமன் கத்தோலிக்க சபையின் போப்பானவர்கள் ஐரோப்பாவை ஆண்ட அந்த அரசர்கள் அல்லது சிற்றரசர்களை பார்த்து இப்படி சொல்வது உண்டாம், மனிதர்களுடைய பணப்பைகள் உங்கள் கைகளில் உள்ளன, ஆனால் மனிதர்களுடைய மனங்கள் என் கையில் உள்ளது. The purses of the human beings are in your hand, but the hearts, மனங்கள் இல்ல, மனிதர்களுடைய இருதயங்கள் என் கைகளில் உள்ளன. யாருக்கு மிகுந்த அதிகாரம் உண்டு? அரசர்களுக்கா போப்பானவருக்கா? போப்பானவர். யாருக்கு இருதயங்களின் மேல் ஆட்சியும் அதிகாரமும் உள்ளதோ அவர்கள்தான் அதிகாரம் உள்ளவர்கள். மனிதனுடைய இருதயத்தின் சுவை, அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகளுக்கு தேவனுடைய நீதியின் வசனம் ஏற்புடையதில்லை. ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு ஆசை ஒழிந்துவிடும், ஒரு விருப்பம் ஒழிந்துவிடும் என்றால் அது அறிவுபூர்வமானதாக, அறிவுக்கு ஒத்ததாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள். எபிரேய விசுவாசிகள் நிலை அதுதான். அவருடைய இருதயத்திலே விருப்பங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு. நாம் இந்த உலகத்திலே வசதியாக வாழ வேண்டும், கிறிஸ்துவின் நற்செய்தி நிமித்தம் வருகிற துன்பங்கள் வேண்டாம் என்று இருதயம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததால் என்னதான் மனதிற்கு நாம் உபதேசங்களையும் போதனைகளையும் கற்பிதங்களையும் கொடுத்தாலும் அறிவு ஏற்க மறுக்கும். ஆகவேதான் பவுல் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ரோமர் 12:2 எபேசியர் 4:23-24 மிக குறிப்பாய் பேசுகின்றார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்துணரத்தக்கதாக டிசர்ன் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபவாங்கள். தேவனுடைய மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு போக்கு உண்டு. இந்த மனம், இந்த அறிவு, இந்த கல்வி, இதனாலெல்லாம் எந்த பயனும் இல்லை பிரதர். தேவன் மனிதனை ஒரு உடலோடும் அதில் மனதோடும் உணர்ச்சிகளோடும் விருப்பங்களோடும் ஒரு சித்தத்தோடும் உண்டாயிருக்கிறார். தேவன் உண்டாக்கின எல்லாமுமே மனிதனுக்கு நன்மையானது. உடல் நன்மையானது, மனம் நன்மையானது. மனதை பயிற்றுவிப்பதற்கு சோம்பல் பட்டு அல்லது மந்தமாகி அதற்கு ஒரு ஆவிக்குரிய வண்ணம் நாம் பூசிவிடக்கூடாது. அறிவெல்லாம் ஒரு பயனும் இல்லை என்று, அறிவினால் பயனில்லை. ஆனால் புதிதாக்கப்பட்ட அறிவு தேவனுக்கு மிகவும் இன்றியமையானது. மனதினால் பயனில்லாமல் போகலாம், ஆனால் புதிதாக்கப்பட்ட மனது தேவனுக்கு மிகவும் அருமையானது. எபேசியர் 4:23-24 வாசிக்கின்றோம். பவுல் எழுதுகிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆங்கிலத்திலே பீயிங் ரெனியூட் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட், உங்கள் மனதின் ஆவியிலே புதிதாக்கப்பட்டவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனிதனாய் நாம் மாற்றப்படுவதற்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நாம் எண்ணுவது, நாம் சிந்திப்பது, நாம் யோசிப்பது புதிதாக்கப்பட வேண்டும். மனம் புதிதாக்கப்படவில்லை என்றால் புதிய மனிதனாய் நாம் மாறுவது கூடாத காரியம். மனம் எப்படி புதிதாகும்? தேவனுடைய வார்த்தையிலே நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். 14 இதோடு நாம் முடிவு வருகின்றோம். பயிற்சியும் முதிர்ச்சியும். நாம் இதை ஒரு அட்டவணை போட்டு காட்டலாம். ஒரு பக்கம் பால் உண்கிறவன், இன்னொரு பக்கம் திட உணவு உண்கிறவன். ஒரு பக்கம் பால் உண்கிறவன் நீதியின் வசனத்தில் தேர்ச்சி இல்லாதவன், மறுபக்கம் நன்மையா தீமையா என்று பகுத்துணர, இனம் காண, வேறு பிரிக்க புலன்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். ஒரு பக்கம்
குழந்தையா இருக்கின்ற விசுவாசிகள், இன்னொரு பக்கம் முழு வளர்ச்சி முதிர்ச்சி பெற்றவர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பால் என்பது தேவனுடைய வார்த்தையின் அரிச்சுவடி, அல்லது நம் நடைமுறை பேச்சில் ஆனா அவனா அ இ என்று சொல்லலாம். ஆனால் நீதியின் வசனம் என்பது தேவனுடைய வார்த்தையில் உள்ள நீதி கோட்பாடுகள். இதை ஒரு கல்வி சூழலிலே எப்படி இந்த நீதியின் வசனம் பால் என்பதெல்லாம் எப்படி பயன்படுத்துவார்கள் என்றால், ஒருவன் நீதி கோட்பாடுகளை படித்து விட்டான் என்றால் அவன் ஒரு படிப்பை முடித்து மற்றவர்களுக்கு ஆசிரியராய் பணியாற்றுவதற்கு அவன் தகுதி உள்ளவன் என்று பொருள். உண்மையிலேயே அவன் நீதியின் வசனத்தில் பயிற்சி உள்ளவன் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ அறத்தில் எத்திக், கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் மாரல், கிறிஸ்தவ குணத்தில் கேரக்டர், இந்த 3 வார்த்தையும் குறித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் எத்திக், கிறிஸ்டியன் மொராலிட்டி, கிறிஸ்டியன் கேரக்டர். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவனா இருந்தால் போதும், நாம் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம், அது தவிர நாம் இந்த அறம் ஒழுக்கம் குணம் இதையெல்லாம் பற்றி பேச வேண்டாம் என்பது ஏறக்குறைய எபிரேய விசுவாசிகளின் நிலை. இந்த கிறிஸ்தவ அறத்திலும் ஒழுக்கத்திலும் குணத்திலும் முழு வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பக்குவமும் தேவை. ஆனால் அது எப்படி வருகிறது? அனுபவத்தின் மூலமாகத்தான் எது அறம் எது அறம் இல்லை, எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லை, எது குணம் எது குணம் இல்லை, எது நீதி எது அநீதி என்கின்ற அளவுகோல் நமக்குள் உருவாகின்றது. அனுபவம் இல்லை என்றால் அப்படிப்பட்ட அளவுகோலும் தரமும் நமக்கு உருவாக்கப்படாது. துரதிருஷ்டவசமாக தேவனுடைய மக்கள் பலரிடத்தில் அப்படிப்பட்ட அளவுகோலும் தரமும் இல்லை. இது நன்மையா தீமையா என்று பகுத்துணர்வது, வேறு பிரிப்பது, இனம் காண்பது, அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இது ஒழுக்கமானதா அல்லது ஒழுக்கமற்றதா, இது அறமா அறமற்றதா, இது தேவகுணமா அல்லது தேவகுணம் இல்லையா என்று பகுத்துணர்ந்து நிதானித்து தீர்ப்பிடுவது தேவனுடைய மக்களுக்கு இன்றியமையாதது. அவர்கள்தான் நீதியின் வசனத்தில் பயிற்சி உள்ளவர்கள். இந்த பயிற்சி முதிர்ச்சியை பற்றி சுருக்கமாக 2 செய்திகளை சொல்லி நாம் முடிக்கலாம். அது என்ன பகுத்துணரும் பயிற்சி? சில சமயம் நாம் துணி கடைகளுக்கு போனால் ஒரே வண்ணத்திலே பல துணிகள் வைத்திருப்பார்கள். நம்முடைய பார்வைக்கு எல்லாம் ஒரே வண்ணம் போலதான் தோன்றும், ஒரே நிறம் போலதான் தோன்றும். ஆனால் ஒரு நிறத்திலிருந்து அடுத்த நிறத்திற்கு அடுத்த நிறத்திற்கு அடுத்த நிறத்திற்கு சற்று வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் இனம் பகுத்துணர்வது அல்லது இனம் காண்பது அல்லது வேறு பிரிப்பது என்பதுடைய பொருள். ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இது நன்மையா தீமையா என்று பகுத்துணர்வது அல்லது இனம் காண்பது என்றால் என்ன? இது சரியா அல்லது தவறா? இது உயர்வானதா அல்லது தாழ்வானதா? இது ஒளியா அல்லது இருளா? இது ஜீவனா அல்லது மரணமா? இது தேவனுக்கு ஒத்ததா அல்லது தேவனுக்கு ஒவ்வாததா என்று பகுத்துணர்கின்ற பயிற்சி தேவனுடைய மக்களுக்கு தேவை. வாழ்க்கை சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தையில் இப்படிப்பட்ட பயிற்சி தேவனுடைய மக்களுக்கு தேவை. அப்படி பயிற்சி செய்வதன் விளைவாகத்தான் ஒரு முதிர்ச்சி உண்டாகின்றது. நான் என்னுடைய மனதை பயன்படுத்தவே மாட்டேன், என்னுடைய மனதை புதிதாக்கவே மாட்டேன், அல்லது புதிதாக்கப்பட்ட மனதை வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தையிலும் நான் பயிற்றுவிக்கவே மாட்டேன் என்றால் முதிர்ச்சி வராது. எபிரேயர் 5:14 நாம் தமிழில் இப்படி வாசிக்கின்றோம்: பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் சட்டென்று கடந்து போய்விடுவோம். இது ரொம்ப கஷ்டமான வசனமா இருக்குது, ஒன்றும் புரியவில்லை. பலமான ஆகாரம் நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள், அது என்ன ஞானேந்திரியங்கள்? உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நான் அதை சற்று எளிமைப்படுத்தி மொழிபெயர்க்கிறேன். திட உணவு நன்மையையும் தீமையையும் வகையறுக்கிற பயிற்சியினால் பகுத்துணரும் புலன்களை உடைய முதிர்ந்தவர்களுக்கு, யாருக்கு இந்த திட உணவு பொருந்தும் என்றால் முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு. யார் முதிர்ச்சி அடைந்தவர்கள்? அவர்களுடைய புலன் பகுத்துணர்கிறது. எப்படி ஒரு தட்டானுடைய கண்கள் பகுத்துணர்கிறது. 360 டிகிரி கோணங்களிலும் நன்மை எது, தீமை எது, சரி எது, தவறு எது, உயர்ந்தது எது, தாழ்ந்தது எது, தேவனுக்கு ஒத்தது எது, ஒவ்வாதது என்று பகுத்துணர்வது, வேறு பிரிப்பது. இது என்ன நிறம், இது சிவப்பா இளஞ்சிவப்பா கடுஞ்சிவப்பா என்பதை பகுத்துணர்கின்ற திறன் அல்லது புலன் உடையவர்கள் தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள். இப்படி பகுத்துணர்கின்ற டிசர்னிங், இனம் காண்கின்ற அல்லது வகையறுக்கின்ற, இது என்ன வகை, இது சிவப்பு வகையா, இளஞ்சிவப்பு வகையா, சிவப்பு வகையா, இது தேவனுக்கு ஒத்த வகையா, தேவனுக்கு ஒவ்வாத வகையா என்று வகையறுப்பது அல்லது பகுத்துணர்வது. இந்த புலன் எப்படி உருவாகும்? மயிலே மயிலே என்றால் இறகு போடாது என்று தமிழிலே சொல்வார்கள். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது. அவர்கள் தங்களை பயிற்று வைக்க வேண்டும். நன்மையையும் தீமையையும் வகையறுக்கிற பயிற்சி அவர்களுக்கு வேண்டும்.
முதிர்ச்சி என்றால் என்ன? வகையறுப்பது, பகுத்துணர்வது, இனங்காண்பது. குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே எது நீதி, எது ஒழுக்கம், எது அறம், எது காட்லினஸ், எது அன்காட்லினஸ், இவற்றில் பகுத்துணர்வுக்கு பெயர் தான் முதிர்ச்சி என்று பெயர். ஆவிக்குரிய பகுத்துணர்வு முதிர்ந்த, ஞானமுள்ள, தேவகுணமுள்ள தீர்மானங்கள் எடுக்க வழி நடத்தும். கடைசியாக நெறிப்பாடு. இதை நாம் சிக்ஷை என்று மொழிபெயர்க்கலாம். 2-3 வார்த்தைகளை பயன்படுத்தினோம். 2 வார்த்தைகள். ஒன்று பயிற்சி. பயிற்சியின் விளைவுதான் முதிர்ச்சி. பயிற்சி அல்லது ட்ரைனிங்கோடு நெருங்கின இன்னொரு வார்த்தை டிசிப்ளின் அல்லது நெறிப்பாடு. நற்செய்தியை நாம் விசுவாசிப்பதால், நாம் ஏற்றுக்கொண்டதால் அதற்கு விளைவுகள் உண்டு. நற்செய்தியின் ஒரே விளைவு நாம் மரித்த பிறகு நாம் பரலோகத்திற்கு போவோம் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நாம் உயிர்த்தெழுவோம் என்பது மட்டுமல்ல. இந்த நற்செய்தி நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, விசுவாசித்த பிறகு, இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பல விளைவுகள், பல தாக்கங்கள் உண்டு. கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதால் பல பொறுப்புகள் நம்மேல் சுமத்தப்படுகின்றன. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடனா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விலைக்கரையம் செலுத்த வேண்டும். சீடத்துவத்துக்கு ஒரு விலைக்கரையம் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதனுடைய பொருள், சீடனா இருப்பதற்கு நாம் ஒரு விலை செலுத்த வேண்டும், ஒரு விலைக்கரையம் கொடுக்க வேண்டும். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற பான்ஹாஃபர், டயட்ரிச் பான்ஹாஃபருடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே நாம் பயிற்றுவிக்கப்படுவது என்பது, எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறோம்? தேவனுடைய சிக்ஷையினால், தேவனுடைய நெறிப்பாட்டினால் நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை நெறிப்படுத்தும் போது, தேவன் நம்மை சிக்ஷிக்கும் போது, தேவன் நம்மை சீடத்துவத்தில் பயிற்றுவிக்கும் போது அது ஆஹா ஓஹோ என்று நம்மை ஆனந்தப்படுத்தி விடாது. ஆனால் அதனுடைய முடிவு, அதனுடைய அறுவடை நீதியும் சமாதானமா இருக்கும். இதை எபிரேயர் 12 நாம் பின்பு பார்ப்போம். இப்போ இந்த வசனத்தை மட்டும் நான் சற்று வாசித்து நாம் முடிவு செய்வோம். எபிரேயர் 12:10-11. அவர்கள், அதாவது பெற்றோர்கள், தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் பிள்ளைகளை. இவரோ, நம்முடைய பரமபிதாவோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நீங்கள் எபிரேயரில் எதிலெல்லாம் நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை பார்த்தோம். நாம் கிறிஸ்துவில் பங்குறுகிறோம், பரம அழைப்பில் பங்குறுகிறோம், பரிசுத்த ஆவியில் பங்குறுகிறோம். இதோ எபிரேயர் 12:10 தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குறுகிறோம். பேதுரு தன்னுடைய 2வது கடிதத்தில் எழுதும் போது, நாம் தெய்வீக partakers of the divine nature, தெய்வீக ஸ்பாவத்தில் பங்குறுகிறோம் என்று எழுதுகிறார். என்னே பெரிய அழைப்பு! நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய பயனுக்காகவே, பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும், எந்த நெறிப்பாடும், எந்த பயிற்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் அதில் பழகினவர்களுக்கு அது பிற்காலத்தில், நான் அந்த வார்த்தைகளை மாற்றி வாசிக்கிறேன், ஆகிலும் அதில் பழகினவர்களுக்கு பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலும் பவுல் இதை பற்றி பேசுகின்றார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைப்பதென்றால் நாம் பயிற்றுவிக்கப்படுவது, நெறிப்படுத்தப்படுவது. இறுதியாக இது அடுத்த வாரத்தில் தான் வரும். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் என்ன முடிவு கூறுகிறார்? மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறையை பற்றிய போதனை திட உணவு, அது பால் உணவு அல்ல. ஆனால் எபிரேய விசுவாசிகளே, உங்களுடைய முதிர்ச்சியின்மை காரணமாக திட உணவை உங்களால் உட்கொள்ள முடியவில்லை, உண்ண முடியவில்லை, செரிக்க முடியவில்லை. ஆகவே நாம் என்ன செய்வோம்? திட உணவு உண்ண முடியவில்லை என்றால் ஆகவே என்று சொல்லிவிட்டு என்ன சொல்வோம்? ஆகவே நான் உங்களுக்கு பால் உணவு கொடுத்தேன் என்றுதான் நாம் சொல்வோம். பவுல் அப்படி சொல்கிறார், நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு திட உணவு கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் கூறுகிறார், உண்மைதான், திட உணவை எடுக்கும் நிலையில் நீங்கள் இல்லை. ஆனால் ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன்? முனைந்து செல்வோமாக. தீர்வு என்ன? தீர்வு மீண்டும் மீண்டும் அரிச்சுவடி பாடங்களையே கொடுத்து கொண்டிருப்பது தீர்வு அல்ல. அரிச்சுவடி பாடங்களையே மீண்டும் மீண்டும் கொடுப்பது முதிர்ச்சியை கொண்டு வராது. அவர், ஆயினும் நீங்கள் பாலுணவு உண்கின்றவர்கள்தான், ஆயினும் நான் உங்களுக்கு திட உணவு கொடுக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் பால் உணவு உண்கின்றவர்கள், ஆகையால் உங்களுக்கு என்ன தேவை என்றால் திட உணவு தேவை.
திட உணவை கொடுக்கவும் முதலில் நாம் குய்யோ முய்யோ என்று கூப்பாடு போடலாம். ஆயினும் உங்களுக்கு திட உணவு தான் தரப்போகிறேன் என்று சொல்லவில்லை. ஆகையால் உங்களுக்கு திட உணவு தான் தரப்போகின்றேன். ஆகையால் கிறிஸ்துவுக்கு அடுத்த தொடக்க பாடங்களை விட்டுவிட்டு முதிர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக முனைந்து செல்வோமாக, முயற்சி செய்வோமாக, பயிற்சிக்கு உட்படுத்துவோமாக, நெறிப்பாட்டுக்கு உட்படுத்துவோமாக. கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவத்தை புரிந்து சிலாகிப்பதுதான் அவருடைய முதிர்ச்சியின்மையை குணமாக்கும் மருந்து. தேவனுடைய மக்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை தொடர்ந்து குழந்தைகளாகவே வைத்துக் கொள்வதல்ல மருந்து. நான் உங்களுக்கு 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவத்தை புரிந்து அதை சிலாகிக்க, அதை பாராட்ட உங்களுக்கு உதவ போகிறேன். உங்கள் முதிர்ச்சியின்மையிலிருந்து நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு அதுதான் மருந்து. நெடுங்கால முதிர்ச்சியின்மையிலிருந்து விடுவிக்கப்பட, மனம் சிந்திக்க, மனம் புதிதாக்கப்பட, பயிற்றுவிக்கப்பட வேண்டும். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் நம் மனங்கள் சிந்திப்பதற்கான, புதிதாக்கப்படுவதற்கான, பயிற்றுவிக்கப்படுவதற்கான நல்ல பயிற்சி. வருகின்ற வாரங்களிலே நாம் அந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்திலும் அன்பின் ஆவியான ஐக்கியத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த எபிரேயர் செய்தியின் மூலமா 3வது எச்சரிக்கையான முதிர்ச்சியின்மையை பற்றி கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, ஏசாயா சொன்னது போல என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் என்று வருத்தப்பட்டது போல ஆண்டவரே இந்த வகுப்பிலும் ஆண்டவரே அந்த மனநிலையோடு ஆண்டவரே அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கொடுக்கப்பட்ட எச்சரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு, ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமான போதனைகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயத்தை திடப்படுத்துங்க. நல்ல நிலம் 30, 60, 100 பலன் தர வேண்டுமானால் அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படி போல எங்களுடைய இருதயங்கள் பண்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா. இரட்சகராக இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.